Ever been ice fishing before? Turn left onto State Park Capmers Road. போய் ஐஸ்ல கை கால் வச்சு Just start cranking. But these are real animals. Button. This is it. This is what you do. So you can kind of see how it's kind of shiny and That's jigging. Wait for a fish to pull. When the fish pulls, This is all ready for you. அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த சில்வர் லேக் இப்போ ஃப்ரோசன் ஆகிடுச்சு. வாங்க ஐஸ்ல மீன் பிடிக்க போலாம். வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே இப்போ போகிறோம். இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா 15 டிகிரிஸ் இருக்கு. இந்த லேக்ல தான் வெர்மாண்ட் ஐஸ் ஃபிஷிங் ஃபெஸ்டிவல் நடக்குது. லேக்ல வந்து ஒரு ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பேசிக்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஐஸ் ஃபிஷிங் எப்படி பண்றதுன்னு. ஸ்னோ வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்க வழுக்கவும் செய்யாது. நமக்கு நார்மல் பூட்ஸ் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஐஸ் சேஃப்டி. அவர் கையில் வச்சிருக்கிறது பேரு ஸ்பட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 4 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்காங்க. even. So but if I hit a few times, like up to ஐஸில் ஹிட் பண்ணி பார்ப்பாங்க. ஐஸ் பிரேக் ஆகலைன்னா நம்ம சேஃபாக நடந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் வச்சு திரும்ப குத்துவாங்க. இப்படி தான் ஐஸில் நம்ம சேஃபாக நடந்து போகணும். அவர் கழுத்தில் போட்டிருக்கிறது பேர் ஐஸ் ஸ்டிக்ஸ். சப்போஸ் ஐஸில் மாட்டிக்கிட்டா அதை யூஸ் பண்ணி எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐஸில் அதை குத்தி வெளியே நம்ம வரலாம்னு சொல்கிறாரு. அப்புறம் இது மாதிரி பூட்ஸில் வந்து அட்டாச் பண்ணிப்பாங்க டு வாக் ஆன் தி ஐஸ். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹோல் ட்ரில்லிங். நம்ம வந்து ஐஸில் ஹோல் போட்டு தான் மீனை பிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நமக்கு லெசன் கார்டில் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க வந்து இந்த லெசனை முடிச்சிட்டாங்க, அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போய் கற்றுக்கலான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 இன்ச் ஐஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தண்ணி இருக்குது. ஸோ அந்த ஐஸை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில் பண்ணணும். இந்த மாதிரி மேனுவலாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணுறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். லைட்டாக ஸ்னோ மேலே வச்சு ரொட்டேட் பண்ணணும். தண்ணி தொடுற அளவுக்கு ரொட்டேட் பண்ணா போதும். கொஞ்சம் டஃப்பா இருக்கும், டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஆனா விலை பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பர். ஆனா இது பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 to 2 மினிட்ஸ் ஆவது எடுக்கும். நம்ம அது ஃபுல்லா இன்னும் ரொம்ப திக் ஐஸா இருந்தா நமக்கு டைம் ஆகும். அதுக்கு ஆல்டர்னேட்டா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேட்டரி ஆப்ரேட்டட் ஒன் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், வெயிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்குள்ளேயே முடிஞ்சிரும். இப்ப அவரு அது எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் செஞ்சு காமிப்பாரு. வாங்க பார்க்கலாம். You got your kill switch under here. You squeeze, push the power button. Just hang on. Pretty simple. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக 1 மினிட்குள்ளே வந்து ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப குளிரில் வந்து நம்ம மேனுவலாலாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ திங்க் எலக்ட்ரிக் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நமக்கு இந்த மாதிரி டெமோ காமிப்பாங்க எப்படி ஐஸ் ஃபிஷிங் பண்ணுறதுன்னு. இங்கே வந்திருக்க 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ் ஃபிஷிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே வேணாலும் ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி போய் ஐஸ் ஃபிஷிங் ஜாலியாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜிகிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது ஜிகிங் இல்லைங்க, இதுதான். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளாஷி ஃபிஷ் வச்சுருக்காங்க இல்லையா? அதை வந்து அந்த பெயிட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுவாங்க. அது வந்து ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுமா. ஸோ அந்த த்ரெட்டை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி இழுப்பாங்க. அப்போ அது வளைஞ்சு இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மோட்டாரை ரொட்டேட் பண்ணோடனே அந்த த்ரெட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் இப்படி லைட்டாக பண்ணுறது பேர் தான் ஜிகிங்.
செம்மையா குளிருது. ஸோ, இந்த மாதிரி ஃபயர் செட்டப் வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் நிண்டு நம்ம கிளவுஸு, பூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு, பாடியும் கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு போலான்னு இங்க வந்து நின்டுகிட்டு இருக்காங்க நெறைய பேரு. நானும் போய் நின்டுக்கிட்டேன். ஏன்னா உண்மையிலேயே கோல்டு தாங்க முடியலங்க. நம்ம என்னதான் ப்ரொடெக்டட் பண்ணி வந்தாலும், ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம பூட்ஸ் எல்லாம் ரொம்ப கோல்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போலாம். அடுத்து பேர் வந்து செட்டிங் அப் அ டிப். நம்ம தூண்டில் போடுறது வந்து மேனுவலா பண்றது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக். இப்ப இந்த ஹோல் அந்த வுட் ஹோல் தான் நம்மளோட ஐஸ் ஹோல்ன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நம்மளோட பெயிட்ட உள்ள போட்டுட்டு, ஒரு சின்ன வெயிட்டையும் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நமக்கு விடணுமோ அந்த நூல, அதையுமே நம்ம உள்ள விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல் மாரி இருக்கிறத வந்து நம்ம டாப்ல வச்சுடுறோம். வச்சதுக்கப்புறம் அந்த ஃபிளாக் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் செட்டிங் த டிப் அப். ஸோ, அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம படுக்க வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். ஃபிஷ் மாட்டிடுச்சு அப்படின்னா, அந்த ஃபிளாக் வந்து மேல வந்துரும். நமக்கு தெரிஞ்சிரும் அங்க ஃபிஷ் வந்துருச்சுன்னு. இதுல வந்து சவுண்ட் சிஸ்டம் கூட ஆட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்னா, பீப் பண்ணும். ஸோ, நம்ம வந்து இது பண்ணிட்டு ஒரு சின்ன டென்ட் பக்கத்துல கட்டிட்டு, நம்ம வார்மா உள்ள உட்காந்துக்கிட்டு, சவுண்ட் கேட்டதும் ஓகே அங்க ஃபிஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உடனே போய் அத எடுத்து நம்ம வந்து புல் பண்ணி ஃபிஷ் இருக்கா அப்படின்னு நம்ம போய் பார்க்க முடியும். லாஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, பாரோவர் ராட் அவ்வளோதான். உள்ள போய் தூண்டில வாங்கிட்டு, பெயிட்டும் போட்டு குடுத்துருவாங்க. எடுத்துட்டு போய் நம்ம ஃபிஷிங் பண்ண வேண்டியது தான். வெரி சிம்பிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுதாங்க பெஸ்ட் பார்ட்டே. நம்ம எதுவுமே கொண்டு போக வேணாம். வெதர்க்கு ஏத்த மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா போதும். இங்க பாருங்க எத்தன பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வெதர் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஜாலியாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சன்னியா இருக்கே! அப்ப வெதர் நல்லா இருக்கா? அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சன்னு சும்மா இருக்கு. ஆனா பயங்கரமா குளிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பாட்ட கண்டுபிடிச்சு போயிட்டு, அ நம்ம வந்து ஃபிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹோலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் விட்டுருப்பாங்க. ஏன்னா, அப்பதான் ஐஸ் வந்து பிரேக் ஆகாது. யாரும் உள்ள போய் விழுந்துற மாட்டாங்க. வாங்க கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்கி, இன்னைக்கு நமக்கு மீன் மாட்டுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சுருவோம். நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மீன் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா பொறுமை ரொம்ப அவசியம். அதுவும் இந்த மாரி ஐஸ் ஃபிஷிங் இவ்ளோ குளிர்ல பண்றதுக்கு பொறுமை ரொம்ப 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 அவசியம். சரி நாங்களும் இன்னைக்கு நமக்கு லக் இருக்கா பார்ப்போம். ஒரு மீனாவது மாட்டுதா பார்ப்போம்ன்னு ரொம்ப பொறுமை காத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி இந்த மீன் வந்து கிடைச்சது. இது பேர் வந்து எல்லோ பெர்ச்சாம். தமிழ்ல என்னன்னு தெரியல. நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல. எல்லோ பெர்ச் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது பேர் என்னன்னு. அதுக்கப்புறம் பாவமா இருந்துச்சு. உள்ள விட்டுட்டோம். என்ன பாவம்லாம் பார்க்குறீங்க? அப்ப நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இல்லங்க. மீன் நல்லா சாப்பிடுவேன் நானு. ஒண்ணு இல்லங்க. நமக்கு 2 மீன் கிடைச்சது. அங்க வந்து வொர்க் பண்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. I'll hold it and you can look at her. Look at it really close. Look how. Okay, you can go back, okay? Go back. When you hold them, take the hook out. Just let it sit in your hand and just flop it in the water. And then go. Watch. அந்த ஃபிஷ்ஷையும் எடுத்து உள்ள விட்டுட்டோம். அவ்வளோதாங்க. திரும்பி பார்த்தா எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹாட் கொக்கோ வந்து ஃப்ரீயா அதுக்கு ஒரு ஸ்டேஷன் இருந்தது. நம்ம ஃப்ரீயா வாங்கி குடிச்சுக்கலாம். இந்த வார்ம் வெதருக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஓவராலா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. Because you did. அப்புறம் ஸ்னோல ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம்.
எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ் ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்தது. இந்த லேக் வந்து மொத்தம் 84 ஏக்கர்ஸா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இதே லேக்கு சம்மர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்த்துக்கிட்டே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.